பஞ்சை நினைப்பது எளிது, மறுபடியும் பஞ்சாக்குவது அம்மாவின் காது கோலத்தோடு பாவாட சட்டை கிழிஞ்சு போச்சுதே. பின்னால் உட்கார்ந்து பொண்ணு பையன் எல்லாம் போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு கைதட்டி உட்கார ரசிக்கிறோம் என்று அவரை உட்கார வைத்தார்கள். பாரதிதாசன் சொல்லி வேணுகோபால் சர்மா போட்ட அந்த படத்தையும் வைத்து தமிழும் கையும் நாங்கள் யார் படத்தை மாற்றுவது, ஒருவரோடு ஒருவர் பார்த்துக் கொண்டதே இல்லை. யார் பிறந்தவர்கள் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் இருந்த மொழி ஒன்றே ஒன்று மொழிதான். மற்ற மொழிகள் எல்லாம் பின்னால் 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 பிறந்தவை, நமக்கு பின்னால் பிறந்தவை, எல்லாருக்கும் முன்னால் பிறந்தது எந்த மொழி? அதுபோல் உலகத்தினுடைய முதல் அறநூல் எது? 0 0. அதை கண்டுபிடித்தது எந்த நாடு? அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விழாவின் தலைவர், கல்லூரி முதல்வர், பேராசிரியர் முனைவர் மு. மரணாசனம் அவர்களே, புது தமிழ் இளையோர் இயக்கம் என்று திருச்சிராப்பள்ளியிலே தேங்கி வருகின்ற அமைப்பின் அறங்காவலர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் உங்களைப் போல கூட்டத்தோட கூட்டமாய் அவர்கள் படித்த காலத்தில் அமர்ந்திருந்தவர்கள் தான் இன்றைக்கு மேடையிலே அமர்ந்திருக்கிறார். நாங்கள் இதே நிலை வருவோம். இன்றைக்கு கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்திருக்கின்ற நீங்கள் இது போன்ற ஏராளமான மேடைகளை பார்க்கின்ற, இதைவிட மேலான சிறப்புகளை பார்க்கின்ற, உயர்வை எட்டுகின்ற வாய்ப்பு வரும். எல்லாருக்கும் வருமா? வராது. இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரியும் இங்கேதான், அவரிடத்துல கைதாக போகிற கைதியும் இங்கேதான், இதே கல்லூரியினுடைய நாளைய முதல்வரும் பேராசிரியர்களும் இங்கேதான். எப்படியாவது என்னுடைய பெண்ணுக்கு பையனுக்கு ஒரு இடம் என்று கைகட்டி நிற்கக்கூடிய சராசரி பெற்றோரும் இங்கேதான். குறிப்பிட்ட பொருளுக்கு ஓடி வருகின்ற ஒரு அலுவலக உதவியாளரும் இங்கேதான். ஆணையிடக்கூடிய முதல்வரும் பேராசிரியரும் இங்கேதான். அதிகாரம் செலுத்த போவது யார், அடங்கி இருக்க போவது யார் என்பதை தீர்மானிக்கின்ற பருவம் இந்த பருவம். அதைத்தான் அழகாக எழுதி போட்டிருக்கின்றீர்கள். 2 ஆண்டு இந்த கல்லூரிக்கு வயது இன்னும் முடியல, ஒரு ஆண்டு தான் முடிஞ்சிருக்கு. 2வது ஆண்டு 5 பாடங்கள் அரங்கு நிரம்பி அமர்ந்திருக்கிறீர்கள். எப்பதான் கூட்ட முடியுமோ என்ற எண்ணத்தோடு சில பேர் இப்படி ஒரு விழா, திருவள்ளுவர் திருநாள் காணுகின்ற வாய்ப்பு என்று மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றவர்கள் பல பேர். வேண்டும் பிறந்தவர்கள் தான் இந்த அரங்கத்தில் இருக்கின்றீர்கள். யாரெல்லாம் இந்த வயதில் துன்பத்தை சிரமத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் துன்பம் இல்லாத, சிரமம் இல்லாத இந்த வாழ்க்கை காத்திருக்கும். இன்னும் வினை விளைவான், அவனுக்கு தான் எதிர்கால இன்பம் கிடைக்கும். 25 வயதிற்குள் இன்பத்தை இழந்தால் 75 வயது வரைக்கும் இன்பத்தோடு வாழலாம். 25 வயதிற்குள் இன்பத்தை, மகிழ்ச்சியை அடைய நினைத்தால் எதிர்கால மகிழ்ச்சியை முழுமையாக இழந்து விடலாம். எது உங்களுக்கு வேண்டும்? இன்றைய மகிழ்ச்சியா, எதிர்கால மகிழ்ச்சியா என்பதை கேட்பதுதான் இந்த திருவள்ளுவர் திருநாள். இன்றைய மகிழ்ச்சியை இழந்தவர்களுக்கு மட்டுமே எதிர்கால மகிழ்ச்சி கிடைக்கும். நல்ல அழகா எழுதி போட்டுள்ளாங்க. அது வினை என்ப உலகோ கல்வியால் உள்கடிகளே, கல்வியால் அன்றாடம் பார்த்துட்டு வரீங்க. 2 பக்கம் எழுதி போட்டுக்கிறாங்க. இன்னைக்காவது போய் இந்த 6 குறளையும் மனப்பாடம் பண்ணுங்க. கல்வியால் காலம் அறிந்து செய்யும், காலம் அறிந்து செய்யும். உங்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருப்பது பஞ்சு. இந்த பஞ்சை நோடாக்கலாம், நோடால் நொடியாக்கலாம், நொடியால் விதவிதமான அழகு கலைகளை உடம்புக்கு அணிவிக்கலாம். ஆனால் அடிப்படை பஞ்சு. இது பஞ்சு பருவம். இந்த பஞ்சை நீங்க விட்டால் மறக்கும், மறுபடியும் பிடிக்கும். வாய்ப்பு கிடைக்குமா? கையில உள்ள பஞ்சு விட்டால் விட்டதுதான், மறுபடி பிடிக்க முடியாது.
இந்த பஞ்சை இதெல்லாம் லைஃப்ல என்ஜாய் பண்ணணுங்க. என்று சொல்லுகிற மாணவர்கள் சில பேர் இருப்பார்கள். அவங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. எல்லோருமே நல்ல ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள், ஊர்ந்து கவனிக்கிறீர்கள். அதனால் உங்களை பார்த்தா அப்படி இல்லை. சிறப்பானவர்கள் இந்த பருவத்தில் இருப்பாங்க. லைஃபை என்ஜாய் பண்ணணும், மகிழ்ச்சியா இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லாம். அவங்க கையில் கொடுத்த பஞ்சை நினைக்க விரும்புகிறவர்கள், நினைக்க விரும்புகிறவர்கள் தண்டியதுல பஞ்சை நினைக்கலாம், மறுபடியும் அதை பஞ்சாக்க முடியுமா? பஞ்சை நினைப்பது எளிது, மறுபடியும் பஞ்சாக்குவது இயலவே இயலாது. தங்கள் கையிலே கொடுக்கப்பட்ட பஞ்சை சரியாக பயன்படுத்தியதனாலே தான் இந்த மேடையிலே முதல்வர் அமர்ந்திருக்கிறார். அருணாசலம் அவர்கள் வள்ளுவனாவது எளிதல்ல அருமையான புத்தகத்தை முன்னாள் பார்த்தேன் தினமணியிலே. இன்னைக்கு எனக்கு கையிலே கொடுத்த நன்றி. அவருடைய துறை தலைவர், முன்னாள் துறை தலைவர், நீங்க ஒரு நாள் வர வேண்டும், ஒரு நாள் வர வேண்டும், எங்களுடைய கல்லூரிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் வந்திருக்கிறார். இந்த ஒரு நாள் வள்ளுவர் திருநாள். அவர்தான் பேராசிரியர் செயலாக்குடி அவர்கள். உங்கள் முதல்வருக்கான தமிழ் துறை தலைவர் பெரியார் ஈவேரா கல்லூரியில் ஒரு நாள் வருவேன். வந்திருக்கும் போது திருவள்ளுவர் திருநாளில் வந்திருக்கிறீர்கள், ஒருத்த பாட நாளில் வந்திருக்கிறீர்கள். அவருக்கு பேரே செயல் ஆப்பதி. செயலை ஆக்குவதே தன்னுடைய பணியாக தமிழ் வாழ்வே தன் வாழ்வாக கொண்டு எல்லா நாளும் ஒரு வாரத்தில் 7 நாளில் கிட்டத்தட்ட 6 நாள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட செயலாவதி அவர்கள் இந்த பொங்கு தமிழ் இளையோட இயக்கத்தினுடைய அறங்காவலர். அதுபோல் தி நெடுஞ்செழியன், அந்த பெயரே ஒரு வரலாற்றை கூறும். அவர் சூசையப்பர் கல்லூரியினுடைய பேராசிரியர். சூசையப்பர் கல்லூரி, ஜோசப் கல்லூரி. ஜோசப் கல்லூரி எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? இப்பொழுது திருச்சிராப்பள்ளி இருக்கிறது. முன்பு எங்கே இருந்தது? முன்பு அது இருந்த இடம் நாகப்பட்டினம். வார்த்தை இப்படித்தான். நாகையிலே, நாகப்பட்டினத்திலே, நாகப்பட்டினம் தான் நாகை. அங்கேதான் வந்து இறங்கினார்கள். டென்மார்க்கை சேர்ந்தவர்கள். டென்மார்க்கை சேர்ந்தவர்களுக்கு பேர் தான் டேனிஷ். டேனிஷ் டேனிஷ் மக்கள். அவர்களுடைய தலைநகரம் நாகப்பட்டினம். அங்கே இருந்ததுதான் பொன்மலை தொழிற்சாலை, தொடர்வண்டி தொழிற்சாலை, ரயில்வே தொழிற்சாலை நாகப்பட்டினத்துல. அதுதான் திருச்சிராப்பள்ளிக்கு வந்துச்சு. அதுபோல் அதே நாகப்பட்டினத்தில் இருந்ததுதான் சூசையப்பர் கல்லூரி. அதுதான் இங்கே திருச்சிக்கு வந்தது. எப்படி மாற்றவாங்க? இன்னைக்கு நாகப்பட்டினத்தை பார்த்தா டேனிஷ் ஆண்ட தலைநகரமா அது உருக்குலைந்து கிடக்கிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். நாளைக்கு உயர்ந்த நிலையில் போகக்கூடியவர்கள் ஒரு பேர்கள். அவெல்லாம் படிக்கிற காலத்துல எப்படி இருந்தா, அவெல்லாம் படிக்கிற காலத்துல என்ன ஆட்டம் போட்டான். இப்ப பாருங்க இப்படி. நான் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா 40 வயதுக்கு மேலே சொல்லி பயனுண்டா? கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கல்வியை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டு வெறும் 200 ஆண்டுதான். வெறும் 200 ஆண்டுதான். முதல் கல்லூரி சென்னை மாநில கல்லூரி, பிரசிடென்சி காலேஜ். 2வது கல்லூரி ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள் பணியாற்றிய சூசையப்பர் கல்லூரி நாகப்பட்டினம், இப்பொழுது திருச்சிராப்பள்ளி. 3வது கல்லூரி நானும் அந்த வரதராஜ் அவர்களும் 2 வாரத்துக்கு முன்னால் போயிட்டு வந்தோம். கும்பகோணம் குழந்தை ஓவியசா அவர்கள் பணியாற்றிய கல்லூரி. கணித மேட்டை ராமானுஜன் படித்த கல்லூரி. கணித மேட்டை ராமானுஜனை படித்தாரா என்று பெருமையோடு சொல்வது போல் நாளை உங்களை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி ஒரு ஆற்றலை, பெருமையை உங்களுடைய உழைப்பு தரும். நினைத்தால் நடக்கும். அந்த கணித மேடை ராமானுஜன் படித்த கல்லூரி கும்பகோணம் கல்லூரி. அதுக்கு 3வது கல்லூரி 1860. அப்பொழுது பள்ளி, 4 ஆண்டு கழித்து கல்லூரி. இவ்வளவுதான். முதல் கல்லூரிக்கு வாய்ப்பே இவ்வளவுதான். 200 ஆண்டுக்குள்ளதான் நம்முடைய கல்வி முறை. முதல் பள்ளிக்கூடம் வந்தது 1839. இப்ப 2026 31 வாரத்துக்கு இன்னும் 5 ஆண்டுக்கு 200 ஆண்டு கூட ஆகல நம்ம கல்வி முறை. இந்த 200 ஆண்டுகள் நம்முடைய பாட்டன் முப்பாட்டனுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் பெருமிதம் அடைய வேண்டும். அப்படி பெருமிதம் அடைவதற்காகத்தான் இந்த விழா. கேடையில் விடுச்செல்வம் கல்வி. ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. அதுனா மாடு எருமை இதெல்லாம் உள்ள வருது. மாடு என்றால் என்ன? செல்வம்.
அன்றைக்கு செல்வம் மாடுதான், மாடுதான் செல்வம். மாட்டுக்கு மாடு என்றாலே செல்வம் என்பதுதான் பொருள். மாடு அல்ல, மற்றதெல்லாம் செல்வம் கிடையாது. கல்விதான் செல்வம். அந்த கல்வியை பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன். என் பல பேருடைய குணத்தை பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், என்னை பற்றி சொன்னார்கள், மாநில முதல் மாணவராய் தேர்ச்சி பெற்றவர் என்று சொன்னார்கள். நான் படித்தேன் எதுல? மண்ணெண்ணெய் விளக்குல. மண்ணெண்ணெய் விளக்கில் படித்த நான் மாநில முதல் மாணவனாய் தேர்ச்சி பெற்றேன். இந்த அரங்கத்தில் இருக்கிற யாராவது இப்பொழுது மண்ணெண்ணெய் விளக்கில் படிக்கிறவங்க இருக்கிறீங்களா? ஒருத்தரும் இல்லை. மண்ணெண்ணெய் விளக்கில் படித்த ஒருவனே மாநில முதல் மாணவராய் தேர்ச்சி பெற முடியும் என்றால், தட்டி விட்டா எரிகின்ற மின்சார விளக்கில் படிக்கின்ற நீங்கள் இதை விட மேம்பட்ட உயர்வை பெற முடியுமா? முடியாது. முடியும், நினைத்தால் முடியும். உள்ளுவது எய்தல் எளிதுமா, நினைப்பதை அடைவது எளிது. என்ன செய்யணும்? உள்ளியது உள்ள பெரின். மீண்டும் மீண்டும் அதையே வச்சுட்டு இருக்கணும். பல பேருடைய முகங்களை பார்க்கிற பொழுது எல்லாருமே சிற்றூர் புறம். நான் கோயம்புத்தூர் வந்து வர்றேன், அங்க எல்லாம் நகர வாடை, நவநாகரிக உடை, எதையுமே அரசியல் நான் பார்க்கிற ஒரு தோரணை. இங்க எப்படி இல்லை, ஒரு பணிவு, பொறுப்புணர்ச்சி, கனிவு, பெற்றோர் மேல் பாசம் எல்லாம் இருக்கின்ற அன்பு முகங்களாக நிறைந்திருக்கிறீர்கள். நான் பெரும்பாலும் மாணவர்களோடு பேச வருகின்ற வாய்ப்பை தவற விடுவதே இல்லை. காரணம், நான் ஆசிரியர். ஓய்வு பெற்று 16 ஆண்டு ஆயிடுச்சு. 16 ஆண்டு ஆனாலும் மாணவர்களை பார்க்க, அவர்களோடு கருத்துக்களை பரிமாற கிடைக்கின்ற வாய்ப்பை இழப்பதே இல்லை. அதுக்குதான் ஐயா குரல்மொழி அவர்கள், இவர் நாங்களாவது தமிழ் பேராசிரியர், 2 பேரும் தமிழ் பேராசிரியர், முதல்வரும் தமிழ் பேராசிரியர். ஆனா இவங்கெல்லாம் அப்படி இல்லை. ஐயா குரல்மொழி அவர்கள் அப்படி இல்லை. அவர் கணக்கு தணிக்கையாளர், ஆடிட்டர். முறையே வேற. முழுக்க வணிகம், கணக்கியல் சார்ந்த நிலையிலே இருந்து நீங்க திருக்குறள் திருநாள் நடத்துவதற்காக தன்னுடைய கைப்பொருளை செலவிட்டு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கல்லூரியாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ் 5 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் மூர்த்தி என்பதுதான். எழுத்து பெயர் எழிலன்பன் என்பதுதான். இப்பொழுது நிலைத்துவிட்ட, சட்டப்படி மாற்றிக்கொண்டு விட்ட பெயர் குரல் மொழி என்பதுதான். பேரிலேயே குரல் இருக்கிறது அவருக்கு. அதனால் குரல் மேலே பற்று வருவதிலே வியப்பில்லை. மகள் தமிழ் கொடி, மகன் இளந்தமிழன், எல்லாருக்கும் தமிழ் சார்ந்த பெயரை ஒரு கணக்கு தணிக்கையாளர் வைத்திருக்கிறார். எந்த துறையில் நீங்கள் பட்டம் பெற்றாலும் அந்த துறை உங்களுக்கு வயிற்றுக்கு சோறு போடும். மனிதன் வயிற்றுக்கு சோறு போட வேண்டும், கூடவே மூளைக்கும் உணவளிக்க வேண்டும். நீங்கள் படிக்கின்ற சப்ஜெக்ட்ஸ், பாடப்பொருள், கணிதம், வணிகவியல், கணிப்பொறியியல், அறிவியல் எல்லாம் இறைப்பைக்கு உணவளிக்கின்ற பாடங்கள். மூளைக்கு உணவளிப்பது இலக்கியம், தமிழ் தான், தமிழ் பாடம் தான், இலக்கியம் தான். அதுதான் அம்மா என் காது கோலத்தோடு ஆசையோடு வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது, நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. அம்மா 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 என் காது கோலத்தோடு. எத்தனை நாளைக்கு தான் குச்சி வச்சுக்கிட்டாரு. பெரும்பாலான குழந்தைகள் அப்பொழுது பார்த்தா வகுப்பறையில காது ஓட்ட போட்டிருக்கோம். ஓட்டை தூண்டு போய் விடக்கூடாது என்று சாதாரண குச்சி, விளக்குமாத்து குச்சி, சீமாத்து குச்சி காதை சொல்லி இருப்பாங்க. எல்லா குழந்தையும் எல்லாம் கமல் போட்டு வருது, தோடு நல்லா தொங்கட்டாங்க, விதவிதமா போட்டு. எனக்கு எப்பமா ஒரு தோடு வாங்கி கொடுத்த பள்ளிக்கூட குழந்தை, எனக்கு நல்ல மரம் வாங்கி கொடுக்க மாட்டியா? பாவாட சட்டை கிழிஞ்சு போச்சுதே, பள்ளிக்கூட பிள்ளை எல்லாம் கேள்வி பேசுதே. சட்டை கிழிஞ்சிருக்கு, பின்னால உட்காந்துருக்கிற பொண்ணு பையன் எல்லாம் போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு காகிதத்தை சொல்லுறான், அஞ்சல் போடுறான். சட்டை பாவாடை கிழிஞ்சிருக்கு. வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பது இலக்கியம். உங்களுக்கு அருகில இருக்கின்ற பாவாடை கிழிந்து போன, காதலை கம்பல் மாட்ட முடியாத, வசதி இல்லாத ஒரு பிளாஸ்டிக் நெகடியிலே காதலை போட்டுக் கொண்டிருக்கிற, ஒரு கவரிங்களை சங்கடி மாட்டி கொண்டிருக்கிற, காதல் கூட செருப்பு போடுவதற்கு நல்ல செருப்பு இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ தோழிகள் இருக்கலாம், தோழர்கள் இருக்கலாம்.
அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இலக்கியம். அதுதான் உங்களை அழ வைக்கும், அதுதான் உங்களை இறக்கம் காட்ட வைக்கும், அதுதான் உங்களை பரிவோடு பார்க்க வைக்கும். இப்படி பரவாயில்ல. மற்ற குழந்தைங்களை போல மேச துடைக்க அனுப்பாம, என்னடா 3 வேளை சாப்பிடவே இல்லை, மேச துடைக்க முடியல, அடுக்குதான் துடைக்க முடியல, எத்தனை அடுக்கு வரவங்க எல்லாம் கேட்டா என்ன சொல்றது, முதுகுலே குத்துறான். 3 வேளை சொல்றது. இன்னும் சில பெண்கள், சிறுமிகள், குழந்தைகள் குனிந்து நிமிர்ந்து காகிதம் பொறுக்குது. அப்படி என் பெற்றோர் காகிதம் பொறுக்க அனுப்பாமல், மேசை துடைக்க அனுப்பாமல், துறையூரிலே அரசு கலை கல்லூரியிலே என்னை படிக்க அனுப்பியிருக்கிறார்கள் என்று பெருமிதம் வேண்டும். அந்த அப்பா அம்மாவுக்கு நன்றி காட்ட வேண்டும். இந்த பொழுதில் பெரிது உபக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். என் பொண்ணு ரொம்ப நல்லவன், என் பையன் ரொம்ப அருமையானவன் என்று சொன்ன தாய் ஏராளம். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லிடுவாங்க, சொல்லுவது எளிது. கேட்ட தாய் அடுத்தவங்க சொல்லணும், காதால கேட்கணும். பொண்ணுன்னு இருந்தா உன் பொண்ணு மாதிரி இருக்கணுமா? அங்க துறையூர் போய் வந்த அப்படியே இருந்து அவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறான். உன் பையன் மற்ற பையன் மாதிரி கீழே குடிஞ்சு எப்பத்தான முடிப்பையோடு நினைக்காம நிமிர்ந்து பார்த்து முக்கியமான செய்திகளை வேற குறிப்பெடுத்து கொண்டு அவ்வளவு பொறுப்பா உட்கார்ந்துருக்கிறான். பையன் இருந்தா உன் பையன் மாதிரி இருக்கணும் என்று பையனையும் பெண்ணையும் பற்றி மற்றவர்கள் புகழ பாராட்ட அதை பெற்றோர் கேட்க கிடைக்கின்ற வாய்ப்பு தான் பயன். சொர்க்கம் எது, நரகம் எது என்று நம்ம கையில்தான். பெற்றோரின் மகிழ்ச்சியே சொர்க்கம், பெற்றோரின் கவலையே நரகம். நரகமும் சொர்க்கமும் நம் கையில். இது எப்படித்தான் கொடுக்க போகிறோம், இது எப்படித்தான் வாழ போகிறோம். நான் இருக்கிற வரைக்கும் ஏதோ 2 வேலை 3 வேலை கஞ்சி ஊற்றிருவேன், சோறு போட்டுருவேன். இவன் எப்படித்தான் ஆகணும். சேர்க்கையே சரியில்லை, பேச்சே சரியில்லை. என்னமோ கேட்கறான், எவனவனையோ பார்த்து கேட்கறான். அவங்க தான் கொள்ளையடிச்சு வந்திருப்பான். அதனால விதவிதமான செல்பேசி வாங்கி கொடுப்பான், விதவிதமான செருப்புகள் வாங்கி கொடுப்பான், விதவிதமான சட்டை வாங்கி கொடுப்பான். நாங்க வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கும் போராடி கொண்டிருக்கிற குடும்பம். இதில் ஒன்று படிக்க வைக்கிறதே பெருசு. இதில் போய் அதே போன்ற சுடிதார், அதே போன்ற செல்பேசி என்று பெண் கேட்கலாமா, பையன் கேட்கலாமா? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே. கவலைப்பட வைக்க கூடாது. பெற்றோர் கவலைப்பட்டால் அது நரகம். வாய் திறந்து ஒன்று கேட்க மாட்டாள, வாய் திறந்து ஒன்று கேட்க மாட்டானே அவன். ஆனா வாங்கி கொடுத்தா உண்டு. போட்டுக்கிற மணியனே கிடிசல், வாங்கி கொடுத்த செருப்பு எப்ப வந்தது எனக்கே மறந்து போச்சு. இருந்தாலும் வாய் விட்டு கேட்கறது இல்லையே என்று பையனை பெண்ணை பற்றி ஒரு பெற்றோர் பெருமைப்பட்டால் அது சொர்க்கம். நீங்கள் வழங்கி இருப்பது என்ன, சொர்க்கமா நரகமா? இனியாவது நீங்கள் வழங்க இருப்பது எது, சொர்க்கமா நரகமா? உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சான்றோர் என கேட்க வையுங்கள். அதற்காகத்தான் இந்த திருவள்ளுவர் திருநாளை ஐயா குரல்மொழி அவர்கள் இவ்வளவு முயற்சி செய்து ஒவ்வொரு கல்லூரியாக நடத்தி இப்பொழுது துறையூருக்கு வந்திருக்கிறார். இந்த துறையூருக்கு நாங்கள் வந்த பொழுது எங்களை எல்லாம் அழைத்து வந்தவர் சுங்க இலாக்க அதிகாரி, அவர் உயர் அதிகாரி ஐயா மாணிக்கம் அவர்கள். அவருடைய அழகான எழுதுதலை தான் சுகமாக வந்து சேர்ந்தோம் திருச்சிராப்பள்ளியில் இருந்து. நான் நேற்றே வந்துவிட்டேன், கோவையிலிருந்து திருச்சி வந்துவிட்டேன். திருச்சியில எங்களை வரவேற்க ஐயா குரல்மொழி நெடுஞ்செழியன் வந்திருந்தார். இப்பொழுது எங்களை அழகான வண்டியை அழைத்துக் கொண்டு வந்தார். நான் இந்த சாலையில் வந்ததே இல்லை இது வரைக்கும். நானும் திருச்சியில பணியாற்றியவர் தான் 50 ஆண்டுக்கு முன்னால் 76ல. அப்ப 76ல நான் இதே திருச்சியிலே இந்த திருச்சிராப்பள்ளியிலே, திருச்சிராப்பள்ளிக்கு தான் சரியான சொல்றேன். இங்கே சிரா என்ற ஒரு சமண முனிவர் இருந்தார். சமணர்களுக்கு பேர் தான், அவங்க உருவாக்குனதுதான் பள்ளி. அந்த சிரா என்ற முனிவர் உருவாக்கிய பள்ளி இருந்ததுனாலேதான் அதுக்கு பேர் சிரா பள்ளி. முன்னாலே ஒரு வெள்ளரை, திரு வெள்ளரை, திரு அரங்கம், திரு அரங்கம், அது போல சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி என்றோம். அதை திருச்சி என்றும் பொருளே கிடையாது, திருச்சிராப்பள்ளி என்றே சொல்லுங்க. அந்த திருச்சிராப்பள்ளியில் நான் பணியாற்றிய பொழுது புத்தனாம்பட்டியிலே ஒரு பட்டிமன்றத்துக்காக பேச வந்திருந்தேன். 77ல 50 ஆண்டு ஆச்சு. அந்த புத்தனாம்பட்டி 50 ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு தான் வருகின்ற வழியிலே காட்டிக்கொண்டே வந்தார் ஐயா மாணிக்கம் அவர்கள். இப்படிக்காக போகணும். அப்பொழுது என்னோட அந்த நிகழ்ச்சி
இயக்கத்துக்கு வந்தவர்கள் பல பேர் இன்றைக்கு உயிரோடையே இல்லை. காலம் என்பது போய்கொண்டே இருக்கும். நான் கூட இந்த அரங்கத்துக்குள்ளே உள்ளே வந்த பிறகு ஒரு நிகழ்ச்சி, என்ன நிகழ்ச்சியை 10:30 தானே, நாம 2 மணி நேரம் முன்னாலே வந்துட்டோமே, கடிகாரம் எப்பதானே கேட்டது, எப்படிக்கே வந்து விட்டோமே, கடிகாரம் விட்டதை காட்டினாலும் மற்ற கடிகாரம் தான் ஓடிட்டு தான் இருக்கும். அது 10:30. யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கடிகாரம் ஓடினாலும் ஓடாவிட்டாலும் கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கும். இங்கே நன்றி ஒரு சொல்லுகின்ற நம்முடைய ராஜதுரை அவர்கள் இப்பொழுதே கடிகாரத்தை சரி கொண்டு வந்து விட்டார். உடனடி விளைவு இருக்கிறது. அந்த 50 ஆண்டுக்கு முன்னாலே வந்த சாலையை, நானே மறந்து போன சாலையை இன்றைக்கு எங்களுக்கு காட்டிய ஐயா மாணிக்க அவர்களுக்கு நன்றி. உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பு அளித்த ஐயா குரல்வடி அவர்களுக்கு நன்றி. நாங்கள் எல்லாம் கோவையில பாவேந்தர் பேரவை என்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய செயலாளராக 39 ஆண்டுகளாக இருப்பவர் நண்பர் வரதராசன் அவர்கள். அதுபோல் அறிவியல் ஆசிரியராக இருந்தாலும் வந்திருக்கிற கண்மணி அவர்கள், இங்கே தமிழகத்திற்கான குறைகளோடு இருக்கிற பாஸ்கர் அவர்கள், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான உணர்வோடு உங்களோடு கலந்து இந்த திருவள்ளுவர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருவள்ளுவருடைய படத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த படம் எல்லாரும் பார்த்த படம், ஆனால் யாரால் உருவாக்கப்பட்ட படம் என்பதை எண்ணி பார்த்தீர்களா? இன்றைக்கு இருக்கிற திருவள்ளுவர் படத்தை உருவாக்கியவர் யார் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அன்றைக்கு இருந்த ஒரு முதலமைச்சர் ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் என்று பெயர். இந்த துறைமுறை நினைக்கின்ற பொழுது கூட தேவனைய பாவாளருக்கும் திருத்திறனாருக்கும் உலகத்தமிழ் கழகத்துக்கும் மூல வேறாக இருந்த ஒருவர் இந்த துறைமுறையில் இருந்தார். அவர் ஆசிரியர் முத்துசாமி என்று பெயர். முத்து அடிகள் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். முத்து அடிகள். முத்தடிகளுடைய பெயராவது தெரியுமா? இந்த துறையுடைய இருந்த முத்து அடிகள். நீங்கள் வெளிப்பட்டிருப்பீர்கள், முயற்சி பண்ணீர்கள். அந்த முத்து அடிகள் தான் பாவானதுக்கு என்ற ஒரு அமைப்பையை உருவாக்கி கொடுத்த பெருமகனா, இந்த துறையூரிலே பிறந்த பெருமகனா. அதுபோல பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் வெங்காட்டுப்பட்டி. வெங்காட்டுப்பட்டியில் இருந்தவர் தான் செந்தமிழ்கிறார். அவர் சென்னை செந்தமிழ்கிறார். அவர் தான் பாவானருடைய நூல்கள் வெளிவருவதற்கெல்லாம் பாவாணர். என்ன பாவாணம் பாவாணம் நாங்களும் கேள்விப்பட்டதே இல்லை. அறிஞர்கள் பேர் தான் நமக்கு தெரியாது. அறிஞர்கள் பேரெல்லாம் எப்பொழுதுமே வைரம் என்பது நாம் தான் தேடி போக வேண்டும். ஆனால் சாராயம் மற்றதெல்லாம் நம்மை தேடி வரும், பக்கத்திலே கிடைக்கும். நல்ல பொருள் என்பது நாம் தேடி சென்றால் தான் உண்டு. 31 மொழிகள் தெரிந்த மாபெரும் பேரறிஞர் தேவனைய பாவாணர். சொல்லுக்குள் சொல்லாய்ந்து சொற்பொருளில் வேறாய்ந்து எல்லைக்கு எடுத்துரைக்கு வினையற்ற மொழியறிஞன். ஒரு சொல்லை கேட்டவுடன் 1000 சொற்கள் அறிவியன மொழிகின்ற அனைத்து மொழி பெருஞ்செல்வன். அவர் ஆங்கிலத்தில் பேசினால் யாராலும் பிடிப்படுத்த முடியாது. ஆங்கிலத்தில் பேசுவது அவ்வளவு சரளம், தூயன். ஆங்கிலத்தில் மிக வேகமாக பேசக்கூடியவர் ஜான் எஃப் கென்னடி. அவர் பேசுவதை யாராலுமே பிடிப்படுத்த முடியாது என்பார்கள். அதை விட வேகமாக பேசக்கூடியவர்கள் உலகத்திலேயே 10 பேர். அந்த 10 பேர்களை ஒருவர் ஜான் தேவனைய பாவாணர். அவர் கடைசி வரைக்கும் பேருந்துதான் போய் கொண்டிருந்தார். அவருக்கு என்று எந்த எழுத்து கிடையாது. அவர்தான் ஒவ்வொரு சொல்லும் எப்படி பிறந்தன என்பதை உருவாக்குகின்ற செந்தமிழ் சொற்பொழில் பேரகர முதலி என்பதை உருவாக்குகின்ற முயற்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். மதுரையிலே உலகத்தமிழ் மாநாடு 1981 மாநாட்டுக்கு நானும் சென்றிருந்தேன். அந்த மாநாட்டிலே தான் அவர் பேசுகின்ற பொழுது, யாரு எந்த படத்தும் நடிச்சிருக்கிறாரு, அவங்க படத்தும் நடிச்சவர் இல்லைங்க, அடிக்கிறது ஆள் கூட லட்சணமா இல்லையே, ரொம்ப கருப்பா இருக்கிறாரு, ரொம்ப குள்ளமா இருக்கிறாரு என்று அவர்களுடைய பேச்சை கேட்டு ஒரு கூட்டம் ஊழையிட்டு ஓ என்று ஊழையிட்டு கைதட்டி உட்கார செய்கிறோம் என்று அவரை உட்கார வைத்தார்கள். ஆகவே அழைந்த அறிஞர், அவருக்கு அறிவுதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அறிவை மட்டுமே நம்பியிருந்த அந்த ஒரு பேரறிஞன், பெரும் பேரறிஞன் கூட்டம் பேச வந்தார். உலகத்தமிழ் மாநாட்டில், உலக அறிஞர்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற மாநாட்டில் என்னுடைய பேச்சை உலக அறிஞர்கள் எல்லாம் கேட்க வந்திருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு நான் வந்த மாநாட்டில், ஆனால் நான் பேசிய பேச்சை ஒவ்வொரு நடிகரையும் நடிகை காட்டி அவங்க என்று மகிழ்ச்சி அடைந்த கூட்டம் இவருடைய பேச்சை கேட்க விரும்பாமல் உட்கார் என்று சொல்வது போல ஊழையிட்டு அமர வைக்க முயன்ற பொழுது அதை பொறுத்துக் கொள்ள முடியாத அவருடைய நெஞ்சம் திடீரென்று நெஞ்சு வழி வந்துருச்சு. மாறலை நெஞ்சு பிடித்துக் கொண்டே உட்கார்ந்தவர் தான். பக்கத்தில் அமர்ந்திருந்த முதல்வர் அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் உடனே அவர் துடிச்சு போயிட்டார்.
மாநாட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னவரை நான் தான் அவரை வற்புறுத்தி அழைத்தேன். இவருடைய அறிவை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பொது மாநாட்டில் அவரை பேச வைத்தேன். இல்லை என்றால் அறிஞர் மாநாட்டில் அவரை பேச வைத்திருப்பேன். ஆனால் பொது மாநாட்டில் பேச வைத்த அவருக்கு அவருடைய பெருமை தெரியாமல் எல்லாரும் கூச்சலிட்டு அமர வைத்து விட்டார்கள் என்று உடனடியாக சென்னையில இருந்து மிக தேர்ந்த வல்லுநர்களை எல்லாம் மருத்துவர்களை 10 பேரை வரவழைத்து சென்னை மதுரையில் இருக்கிற இயற்கை அரசு மருத்துவமனையில சேர்ந்து ஒரு வார காலம் போராடியும் செய்திதான் வந்தது. தேவனையப்பாவானவருடைய பெற்றார். அப்பேற்பட்ட அறிஞனை உலக வாழ்வில் இருந்து ஓய்வு பெற வைத்தது யாருடைய அறியாமை? நம்முடைய அறியாமை. காரணம், அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது மிகவும் குறைவு. அந்த பாவானவர்களுக்கு உதவியாயிருந்த 2 பேர் இந்த வட்டாரத்திலே உள்ளவர்கள். ஒருவர் இந்த செங்காட்டுப்பட்டியை சேர்ந்த செந்தமிழ்களா, இன்னொருவர் இந்த ஊரில் இருந்த முத்துரடிகள். கோரமாந்தூரை சேர்ந்த ஒருத்தர் ஓபி ராமசாமி ரெட்டியார், முதலமைச்சராகவே இருந்தவர். அவர்தான் அறிவித்தார், வள்ளுவருக்கு என்று ஒரு அஞ்சல் தலை வெளியிட்ட அஞ்சல் துறை விரும்புகிறது. வள்ளுவருடைய உருவம் எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் கோவியில் போட்டு அனுப்புங்கள் என்று ஒரு போட்டி வைத்தார். எல்லாரும் போட்டார்கள் விதவிதமாய். வள்ளுவருக்கு ஊதி ஊசி, வள்ளுவருக்கு நாமம் போட்டு, வள்ளுவருக்கு உத்தராட்சி பட்டை கட்டி, அவங்களுடைய ஜாதி மத அடையாளங்களோடு விதவிதமான படங்களை போட்டு அனுப்பிய போதுதான் ஒருவர் வள்ளுவருக்கு மதம் இல்லை, வள்ளுவருக்கு ஜாதி இல்லை, வள்ளுவர் உலகத்திற்கே பொதுவானவர், வள்ளுவர் உலகத்திற்கே பொதுவானவர் என்று சொன்னவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்ற அறிவியலாளர். அவர்தான் சொன்னார், உலக பொதுமறை திருக்குறள் சொன்னது ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அப்பேற்பட்ட வள்ளுவருக்கு எந்த அடையாளமும் இல்லாத அறிவின் அடையாளம் மட்டும் இருக்க வேண்டும் என்று விரும்பிய ஒருவர் ஒரு ஓவியரை அழைத்தார். அந்த ஓவியர் பெயர் வேணுகோபால் சர்மா. அவர் போட்டுக் கொண்டிருந்தார் ஓவியம், அது அக்பருடைய ஓவியம் போட்டுக் கொண்டிருந்தார். சர்மா, என்ன போட்டு இருக்கிற? அக்பருடைய ஓவியங்க. மேல என்ன? கிரீடத்தை எடுத்துறது, அதை அப்படியே சடை முடிய மாத்து, உடம்புல சட்டை எடுத்தது, ஒவ்வொன்னா சொல்லி 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 மாற்றி இன்றைக்கு இருக்கின்ற இந்த வள்ளுவர் உருவத்தை போல அந்த உருவத்தை உருவாக்கி, அப்படி உருவாக்கியவர்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இதை இவர் போட்டால் மொத்த புலவர் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். 49 புலவர்கள் இருக்கின்ற அந்த அறிஞர் கூட ஏற்றுக்கொண்டால்தான் இதை அரசு ஏற்றுக்கொள்ளும். அரசு ஏற்றுக்கொண்டால்தான் அஞ்சல் தலையில் வரும். அதனால் புலவர் குழு கூட்டம் தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தில் நடக்கிறது. அந்த கரந்தை தமிழ் சங்கத்துக்கு வந்த புலவர்களை எல்லாம் ராமநாதன் செட்டியார் மன்றம் என்று யாராவது தஞ்சாவூர்ல இருந்தீங்கன்னா தெரியும், புலவருக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியும். இப்ப இடிச்சுட்டாங்க. அந்த ராமநாதன் செட்டியார் மன்றத்தில் வள்ளுவருடைய படத்தை வைத்து இந்த படம் சரியா ஏற்கலாமா என்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் என்று மற்ற படங்களை வைத்து விட்டார்கள். பாரதிதாசன் சொல்லி வேணுகோபால் சர்மா போட்ட அந்த படத்தையும் வைத்து எல்லா இடத்திலும் கருத்து கேட்ட பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட படம் இன்றைக்கு இருக்கின்ற படம். அந்த படம் போட்டவர் வேணுகோபால் சர்மா, போட வைத்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கொள்ளாததில்லை குறைந்த வாழ்வினை அழைத்து, செல்லாததில்லை பொதுமுறையான திருக்குறளை, இல்லாதது இல்லை இணை இல்லை முப்பாடுக்கு இந்நிலத்தே பாடியவர் பாரதிதாசன். தெல்லு தமிழ்நடை நம்முடைய அரங்காவலர் பொருள்சார் அரங்காவலர் சொன்னாரே, தெல்லு தமிழ்நடை சின்னம் சிறிய இரண்டடிகள் அழுதோறும் சுவை உள்ளும் தோறும் நினைக்கும் தோறும் உள்ளும் தோறும் உணர்வு ஆகும் வண்ணம் வெள்ளும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, உலகத்துக்கே பெருமை. அதைத்தான் பாரதியார் பாடினார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வெறுமையோடு நிற்கும் தமிழ்நாடு. வள்ளுவனை உலகத்திற்கு தந்து விட்டோம், நாம் வெறுமையோடு நின்று விடக்கூடாது. உலகமே வள்ளுவரை இருக்கிறது. நாம் அதை விட உள்ளத்திலும் செயலிலும் வீட்டிலும் ஏற்க வேண்டும். வள்ளுவர் படத்தை ஒவ்வொரு வீடு இருக்கணும். தமிழர் வீடு என்றால் அங்கே கட்டாயம் வள்ளுவர் படம் இருக்க வேண்டும். இங்கே வள்ளுவர் படம் இருக்கின்ற 1-2 வீடாவது இருக்கும் என்று எண்ணுகிறேன். இனியாவது நீங்கள் ஒவ்வொருவரும் தமிழனுடைய அடையாளம் எது? திருவள்ளுவர் படம். மலேசியா, சிங்கப்பூர் என்றெல்லாம் போவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் போய் பாருங்கள். அங்கே ஏற்ற வீடு மலாய்க்கார வீடு, அடுத்த வீடு சீனாக்கார வீடு, எல்லாருமே கலந்து வாடுகின்ற ஒரு நிலைமை அந்த அரசாங்கம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால் அங்கே சீனாக்கார வீட்டில் கன்ஃபூசியஸ் படம் இருக்கும்,
மலாய்க்கார வீட்டில் அவர்களுடைய முன்னோடியான ஒரு இஸ்லாமிய தலைவருடைய படம் இருக்கும். தமிழர் கையும். நாங்கள் யார் படத்தை மாற்றுவது? எல்லோரும் மாட்டியிருப்பது திருவள்ளுவர் படம். மலேசியாவும் சிங்கப்பூரிலும் இருக்கின்ற தமிழனுக்கு இருக்கின்ற அந்த உணர்ச்சி தமிழ்நாட்டு தமிழனுக்கு கூடுதலாய் அல்லவா இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய பெருமை, அருகிலே உள்ள பெருமை நமக்கு தெரியாது. நம்முடைய 2 நண்பர்கள், அருகிலே இருக்கின்ற நண்பர்கள், ஒருவரோடு ஒருவர் பார்த்துக் கொண்டதே இல்லை. யார் அந்த நண்பர்கள்? யார் அந்த நண்பர்கள்? உங்கள் முகத்திலே இருக்கின்ற நண்பர்கள் அவர்கள். 2 கண்கள், இடக்கண்ணும் வழக்கண்ணும். இடக்கண்ணும் வழக்கண்ணை பார்க்க முடியாது, வழக்கன் இடக்கண்ணை பார்க்க முடியாது. ஆனா 2 கண்ணும் சேர்ந்து வானத்தை பார்க்கும், விண்மீனை பார்க்கும், நிலவை பார்க்கும், சூரியனை பார்க்கும். பக்கத்தில் உள்ள இமையை பார்க்குமா? முயற்சி பண்ணி பாருங்க. இமையை பார்க்குமா? உருவத்தை பார்க்குமா? அருகிலே உள்ள பார்க்க முடியாத கண்களை போலத்தான் நாம் அருகிலே இருக்கின்ற நம்முடைய மொழியின் பெருமை, நம்முடைய இலக்கியங்களின் பெருமை தெரியாதவர்களாக இருக்கிறோம். உலகமே சொல்கிறது. உலகத்தினுடைய முதல் இலக்கணம் மொழியது சொல்லுங்க பார்க்கலாம். தொல்காப்பியம். யார் சொன்னது? நீங்களா? ஒரு புதிய மாணவர் வந்திருக்கிறார். மாணவராக இல்லாத ஒருவரை சொல்லுகிறார் ஐயா அவர்கள். தொல்காப்பியம் தான் உலகத்தினுடைய முதல் இலக்கண நூல். என்னங்க எப்படி சொல்றீங்க? கிபி இதெல்லாம் நீங்க நல்லா மனதில் வச்சுக்கணும். கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் இருந்த மொழி 3 மொழிதான். அதாவது 1500 ஆண்டுக்கு முன்னால் வரை இந்தியா முழுவதும் இருந்த மொழிகள் 3 தான். நல்லா மனதில் பதிய வச்சுக்கணும். எது இருந்திருக்கும்? ஒன்று தமிழ், இன்னொன்று இல்லை, இன்னொன்று பாலி, இன்னொன்று பிராகிருதம். இந்த 3 மொழி தான். இந்த 3 மொழி தான் பேச்சு மொழி. ஐயாவுக்கு சொன்னது சரி. சமஸ்கிருதம் இருந்தது, ஆனால் அது மந்திர மொழியாக இருந்தது, பேச்சு மொழியாக இல்லை. எந்த காலத்திலுமே இல்லை, இருந்ததில்லை. பேச்சு மொழியாக இருந்த மொழிகள் எவை? தமிழ், பாலி, பிராகிருதம். இன்றைக்கு பாலி இருக்கிறதா? அழிந்து போய்விட்டது. பிராகிருதம் இருக்கிறதா? அழிந்து போய்விட்டது. இருக்கிற மொழி எது? தமிழ் மட்டுமே. இப்பொழுது இருக்கின்ற இந்திக்கு வயது 500 ஆண்டு தான். வெறும் 500 ஆண்டு தான். லல்லுஜிலால் என்பவர் உருவாக்கிய மொழிதான் இன்றைக்கு இருக்கிற இந்தி. இதுக்கு வயசு 500 ஆண்டு தான். அதுபோல மலையாளம், தெலுங்கு, கன்னடம். முதல்ல தெலுங்கு பிறந்துச்சு, அப்புறம் கன்னடம், அப்புறம் மலையாளம் நேற்று பிறந்த மொழி. 700 ஆண்டு தான் ஆகுது. மற்ற மொழிகள் எல்லாம் பின்னால் பிறந்தவை. நமக்கு பின்னால் பிறந்தவை. எல்லாருக்கும் முன்னால் பிறந்தது எந்த மொழி? தமிழ். இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் என்று நான் சொன்னா தமிழ்நாட்டுக்காரர்கள் இதே குழப்பா போச்சு. எதை கேட்டாலும் தமிழ் 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 சொல்வது என்று நம்மை ஏராளமாக பார்ப்பார்கள். ஆனால் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் என்று சொன்னவர் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர், மராட்டிய இனத்தைச் சேர்ந்தவர். யாரவர்? அம்பேத்கர். அம்பேத்கர் தான் சொன்னார். 2000 ஆண்டுக்கு முன்னால் இந்தியா முழுவதும் பேச்சு மொழியாக இருந்த ஒரே மொழி தமிழ் தான் சொன்னவர் அம்பேத்கர். யார் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இந்த நூலில் எழுதியிருக்கிறார், அழகாக எழுதியிருக்கிறார். அம்பேத்கரை படிக்க வேண்டும். அம்பேத்கரை படிக்கிற பொழுதுதான் நம்முடைய பெருமை நமக்கு தெரியும். எப்படி நம்முடைய கண்ணுக்கு தெரியவில்லையோ, இடது கண்ணின் பெருமை வலது கண்ணுக்கு தெரியவில்லையோ, அதுபோல் நமக்கு அருகில் இருக்கின்ற மொழியின் பெருமையும் தெரிவது இல்லை. தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த திருக்குறள், திருவிழா, திருநாள் என்பதெல்லாம். உலகத்தினுடைய முதல் இலக்கணமும் ஒரு காப்பியம். கிமு 7ஆம் நூற்றாண்டு இயேசுநாதர் பிறப்பதற்கு 700 ஆண்டுக்கு முன்னாலே உருவான நூல். இந்தியாவினுடைய அல்ல, உலகத்தினுடைய முதல் கலெக்ஷன், முதல் தொகுப்பு நூல் சங்க இலக்கியம். கமராசன் வந்திருக்கிறார், அது மாதிரி சொல்லுவார், அவரே தெரிவித்திருப்பார். சங்க இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை. அதுதான் உலகத்தினுடைய முதல் கலெக்டட் பயம்ஸ், தொகுப்பு இலக்கியம். உலகத்தினுடைய முதல் குடிமக்கள் இலக்கியம். உலகத்தினுடைய இலக்கியங்கள் எல்லாமே ஒன்று இறைவனை பற்றி பேசும், இல்லை என்றால் மன்னர்களை பற்றி பேசும். ஆனால் பொதுமக்களை பற்றி பேசிய முதல் இலக்கியம் குடிமக்கள் காப்பியம் என்று உலகமே பாராட்டுகின்ற இலக்கியம் எது? முதலிடத்து சி. சொல்லிவிடுவீர்கள். என்னது சி என்றால் என்ன? சியா? சிலப்பதிகாரம். நடத்துகின்ற பேராசிரியர் சொல்லுகிறார். கதைகளை சிந்தாமணி என்று சொல்லாமல் விட்டார்கள். சிலப்பதிகாரம் அதுதான் உலகத்தினுடைய முதல் குடிமக்கள் காப்பியம். வாமனம் சாதாரண வணிகருடைய மகன், கண்ணகி பெரிய வணிகருடைய மகள். 2 பேரும் வணிக குடும்பம், அரசு குடும்பம் அல்ல.
அவர்களை பற்றி இலக்கியம்தான் சிலப்பதிகாரம். அதுபோல் உலகத்தினுடைய முதல் அறநூல் எது? வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை வகுத்து வழங்குகின்ற அறநூல் எது? அதுதான் விழா. இந்த நூல் திருக்குறள். உலகத்தின் முதல் அறநூல் அதுதான், அந்த திருக்குறள் அதுதான். தமிழிலே கூட முதல் முறையாய் திட்டமிட்டு எழுதப்பட்ட நூல் திருக்குறள் மட்டுமே. சங்க இலக்கியங்கள் எல்லாம் தொகுத்து தொகுத்து கொடுக்கப்பட்டவை, ஒவ்வொரு பாட்டா எழுதப்பட்டவை, அவ்வளவுதான். ஒரு கட்டமைப்போடு 3 பிரிவு: அறம், பொருள், அறம், பொருள், இன்பம். இன்பம் இல்லைன்னா இந்த 3 ஒன்றுதான். அறம், பொருள், இன்பம் என்று 3ஆக பகுத்து, அதுக்குள்ள 103 அதிகாரமாக பகுத்து, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பா என்று பிரித்து 133 அதிகாரம், 10 குறட்பா, மொத்த கட்டளை 1330. அகர முதல எழுத்தெல்லாம் முதல் குறள் எதுல தொடங்குது? அதே போல கடைசி குறள் பெரின் எதுல முடியுது? இன். ஆனாவோட தொடங்கி என்னென்னாவோட முடிவதுதான் தமிழினுடைய மரபு. திருக்குறளும் அப்படித்தான். ஆனாவில் தொடங்கும், என்னென்னாவில் முடியும். 3 பால், முப்பால். அந்த 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற அந்த வரன்முறையோடு உருவாக்கப்பட்டது. அதை அந்த திருக்குறளை பற்றி பாரதிதாசன் பாடுவார். நூலைப்படி படியுங்க, தந்த தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடுமகள் படி, மாலை இரவு பொருள்படும்படி. சும்மா நட்டு பண்ணக்கூடாது, பொருள்படும்படி. பொருள் புரிந்து அர்த்தம் புரிந்து படிக்கணும். அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பம் படி. இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி. சங்க தமிழ் நூலைப்படி கண்ணு சாமி படி என்று சொல்வதற்காகத்தான் உங்கள் கல்லூரியினுடைய முகப்படியை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் நினைத்துக் கொண்டிருப்பது, என்னை விட என் பையன் என் பொண்ணும் நல்லா அதிகமா படிக்கணும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணியுக்கெல்லாம் இனிது. சுவரில் எழுதி வைத்திருக்கிற பொருளை நீங்க பார்த்ததே இல்லையா? உங்களுடைய கல்லூரி சுவரில் எழுதியிருக்கிறது தான். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. என்னை விட நீ என்ன படிச்ச பெருசா? 8வது, நீ 10வது, நான் துறையூர் அரசு கலை கல்லூரியில் BSc, BCom, BA என்று பெருமை பேசலாமா? அவர்கள் 6வது 7வது படித்து அதன் மூலம் வருகின்ற சிறிய ஊதியத்தை கொண்டு உயர்த்தி இருப்பதுதான் உங்களுடைய கல்வி. நீங்கள் உயர உயர யாருடைய மகிழ்ச்சி உயரும்? பெற்றோர் மகிழ்ச்சி உயரும். நானே படிக்கிற படிப்பு என்னுடைய பையன் படிக்கலாமா கேட்பார்களா? நானே பெறாத அறிவு என்னுடைய பொண்ணு படிக்கலாம் பெறலாமா நினைப்பார்களா? அதான் எழுதி போட்டுக்கிறாங்க, அறிவை விரிவு செய். அறிவு என்பது வந்து கொண்டே இருக்கிறது. காலம் மாறிக்கொண்டே இருக்கும், காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு தக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஓடுகள் பல கற்றும் கல்லா அறிவிலாமா. இந்த உலகம் இன்றைக்கு செய்யறிவு உலகம். செய்யறிவு என்றால் ஆங்கிலத்தில் AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு சொல்றோமே. செய்யறிவு உலகம் இன்னைக்கு செய்யறிவை நோக்கி போகுது. உங்களிலே யாரெல்லாம் கணினி துறையில், செய்யறிவு துறையில் நீ எந்த பாடத்தை படித்தாலும், எங்களை போல தமிழை படித்தாலும் இலக்கியத்தை படித்தாலும் கூட அவர்களுக்கும் இது தேவை. ஐயா நெடுஞ்செழியன் போன்றவர்களாக வல்லவர்கள் அந்த கணினி துறையிலே. நாங்களெல்லாம் நல்லவர்கள், இன்னும் வல்லவர்களாகவில்லை. அப்படியே அந்த துறை இல்லாமல் இன்றைக்கு எதுவும் செய்ய முடியாது. அந்த துறையை மேலும் மேலும் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உலகம் தழியது ஒழுப்பம். வள்ளுவர் அறிவு என்பது ஒரு இடத்தில் நடக்கவில்லை, உலகம் முழுக்க கிடக்குது. உலகம் முழுக்க இன்னைக்கு நீங்க எல்லாம் கணிதம் படிக்கிறீர்கள். கணிதத்துல முக்கியமான ஒன்று எது? எந்த இலக்கம்? சுழி 0 0. அதை கண்டுபிடித்தது எந்த நாடு? இந்தியா. தமிழ்நாடு தான். இந்தியா தான் கண்டுபிடிச்சு, நாம கண்டுபிடித்ததுதான். மற்ற இலக்கங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு திரும்பி கொண்டாடக்கூடியவை. ஆனால் சுழி என்பதை கண்டுபிடித்தது நாம் தான். அதை 0 என்கிறோம், 0 என்கிறோம். இருந்தாலும் பொழுது சுழிச்சுருவேன். அதுதான் சுழி. ஒவ்வொன்றுக்கும் நமக்கு பெருமை உண்டு. நம்முடைய பெருமையை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுதுதான் எத்தனை வகையான சிறப்புகளை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாய்
ஒரு கலை களஞ்சியம் என்சைக்ளோபீடியா உருவாக்கியது எந்த மொழி? தமிழ் மொழி தான். தமிழ்ல தான் கலை களஞ்சியம் முதல் முறையாக உருவானது. இந்தியாவிலேயே உருவாக்கியவர் நாங்கள் இருக்கின்ற கோவையை சேர்ந்தவர் தீசு அவிநாசலிங்கம் செட்டியார். அவர்தான் கல்லூரி, அவர்தான் கல்வி அமைச்சர். தொகுத்து கொடுத்தவர் எங்களை போன்ற ஒரு ஆசிரியர் தான், பெரியசாமி தூரன், தூரன். ஏறத்தாழ 18 ஆண்டு கால முயற்சி. அது சிறுவர்களுக்கு முன்பு சிறுவர் கலை களஞ்சியம் இப்ப எல்லாம் மறுமதிப்ப கிடைக்குது. அதை நீங்க படிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் இணையத்திலே கிடைக்குது. இப்போ எது உங்களுக்கு வேண்டும் தொலைவு அடிச்சீங்கன்னா போதும், செய்தி வந்து கொட்டும். பண்ணார எண்பொருத்தர் யாரோ ஒருத்தரை பத்தி தேவனைய பாவாளர் அழிய கொட்டும். அவரை பத்தி என்னென்ன எழுதியிருக்கிறார் எல்லாம் உலகத்தினுடைய அறிவை எல்லாம் நம்முடைய அருகிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு கரணிக்கு வந்து விட்டது. ஆனால் கரணி மட்டும் அவற்றை எல்லாம் சொல்ல முடியாது. அதை புத்தகத்தை போடணும். என்ன உள்ளிடுகிறோமோ அதுதான் வெளியிடும். இன்புட் அவுட்புட். இன்புட் இல்லாம அவுட்புட் எப்படி வரும்? அந்த இன்புட் போடுறதுக்கு எழுத வேண்டும். ஐயா அவர் எழுதி கொண்டிருக்கிறார். சொன்னாங்களே, மிக உலக இலக்கியங்களோடு ஒப்பிட்டு திருக்குறளை ஒரு ஒப்பிய இலக்கியமாக காட்டிக் கொண்டு போறவர்களுடைய முதல்வர் அவர்கள் இப்பொழுது கூட கண்டுவதை எட்டுவதை எளிதல்ல என்று எழுதியிருக்கின்ற அந்த அருமையான நூல் அதைத்தான் பேசுகிறது. பாரதிதாசனை பற்றி எழுதியிருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த புத்தகம் எனக்கு கொஞ்சம் வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஆற்றலுடைய ஆசிரியர் பெருமக்களை பெற்றிருக்கின்ற நீங்கள், நாம் தான் இந்தியாவுக்கு முதல் கலை களஞ்சியத்தை உருவாக்கணும். இந்தியாவுக்கு முதல் பேரகராதி லெக்சிகன். நீங்கள் பார்ப்பது டிக்ஷனரி வேற. பேரகராதி என்பது ஒரு சொல் எப்படியெல்லாம் ஆங்கிலத்தில் வழங்கும், எப்படியெல்லாம் மேற்கோளுக்குள் அது படிச்சா போதும். ஒரு சொல் எப்படி எந்தெந்த இலக்கியத்தில் மேற்கோளாக வந்திருக்கிறது என்ற தொகுப்பே கிடைத்துவிடும். அந்த பேரகராதி என்பது இன்னைக்கு எல்லாம் போயிட்டு வந்துருச்சு. ஆனா தமிழில் கொண்டு வந்தது முதல் முறையாய் அதை உருவாக்கியவர் தான் வையாபுரி பிள்ளை என்பவர். ஒவ்வொருவரும் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் ஏதேனும் ஒன்றை சாதித்து விட்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு இருந்தார்கள். அதனால் பேசுகிறோம். அருணாசலிங்கம் செட்டியாரை ஏன் நினைக்க வேண்டும்? வேணுகோபால் சர்மா வள்ளுவர் உருவத்தை போட்டார் என்று ஏன் பேச வேண்டும்? பாரதிதாசன் உருவாக்கி கொடுத்தார் என்று ஏன் பேச வேண்டும்? பெரியசாமி தூரன் உருவாக்கினார் என்று ஏன் பேச வேண்டும்? ஒவ்வொருவரும் வாழ்ந்த காலத்திலே ஏதேனும் ஒன்றில் சாதித்தார்கள். நாம் எல்லாரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். என்றைக்கு இறக்க போகிறோம் என்று தெரிந்தால் நல்லது. வேற வேற வேலை செய்வோம். நாங்கள் எப்போது இறக்க போகிறோம் தெரியாது, எந்த ஆண்டு இறக்க போகிறோம் தெரியாது. ஆனால் எல்லாரும் இறக்க போகிற உண்மை வேறு வேறு ஆண்டில், வேறு வேறு மாதத்தில், வேறு வேறு நாளில் உலகத்தில் இருந்து விடைபெறத்தான் போகிறோம். ஆனால் விடைபெறுகின்ற பொழுது ஏதேனும் ஒன்றை விட்டு செல்லும். தத்தம் எச்சத்தால் காணப்படும் தக்கா தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எதை விட்டு செல்கிறார்கள்? இத்தனை நூலை ஏன் எழுத வேண்டும்? உங்களுடைய முதல்வர் இப்படி ஒரு கூட்டத்தை ஏன் நடத்த வேண்டும்? நம்முடைய குரான்களை போன்றவர்கள், ஐயா இளைஞரையும் செயலாபதி மாணிக்கம் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் பெற்ற அறிவு அல்லது எங்களை தூண்டிய நூல் எல்லோரையும் எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட முயற்சி. நமக்கெல்லாம் எத்தனை வாய் இருக்கிறது? வாய் எத்தனை இருக்கிறது? இன்னும் வருத்தமா இருக்கிறது. 2 வாய் இருந்தா நல்லா இருக்கும். உங்க முன்னாலே பேசலாம், பின்னாலே பேசலாம். வாய் இருப்பது ஒன்றுதான், ஆனால் கால் இருப்பது 2, கை இருப்பது 2, காது இருப்பது 2. ஏன்? நிறைய உழை, கை 2, நிறைய நட 2 கால், நிறைய கேள் 2 காது. குறைவாய் பேசு, அதுக்குதான் ஒரே ஒரு வாய். நிறைய கேள், குறைய பேசு. நிறையவே கேட்டு விட்டீர்கள். கேட்டதை சிந்தியுங்கள். சிந்திக்க சிந்திக்க சிந்தனை தான் வாழ்க்கைகளை நம்மை முந்தி வைக்கும், உயர வைக்கும். அப்பேற்பட்ட உயர்வை இந்த வள்ளுவர் திருநாள் உங்களுக்கு வழங்கட்டும். நன்றி.